ஒரு பூத்துலையும் அந்த அனலைஸ் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான எங்கெங்கே மார்ஜின் வருமோ அதெல்லாம் எடுத்து நீட்டாக ஒரு லாஜிக்கலாக உட்காந்து வேலை பார்த்து அங்கங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் டாசியை ப்ரிப்பேர் பண்ணி அதை கன்சர்ன் அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் சில தொகுதிகளில் நேராக போய் களப்பணி பண்ணி இன்னைக்கு வந்து பல விஷயங்களை அமைதியாக வேலை பார்த்த ஒரு அருமையான ஒரு அமைப்பு தான் இணைந்தெழு தமிழ்நாடு. அதாவது சமூக அரசியலில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஹிந்தியில் சொல்லப்போனால் அது வந்து சங்கர்ஷன்னு சொல்லுவாங்க, போராட்டம். அது வந்து ஒரு விதமான சமூக அரசியல். இன்னொரு சமூக அரசியல் வந்து நிர்மாண், ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறது. இது ரெண்டுமே சமூக அரசியல் தான். இப்போ போராட்டம் ஒரு பக்கம் இருக்கும்போது சில பேர் அமைதியா வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு ஒரு முதியோர் இல்லம் வச்சு நடத்துவாங்க. நம்ம நினைக்கலாம் இவங்க போராடலைன்னு, ஆனால் அவங்களுக்கும் போராட்டம் தான். அந்த நிர்மாண் வேலை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். சில சமயம் நாங்கள் இணைந்தெழு தமிழ்நாட்டில் இந்த டைம் எலெக்ஷன் டைமில் நம்ம அந்த வேலையை பார்க்கணும். நம்ம வந்து அரசியல் கட்சிகளுக்கு உதவியாகவோ இந்த பாசிச சக்திகளை எதிர்ப்பவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கிளியராக இருந்து வேலை பார்த்தோம். அதனால வேலையை பொறுத்த வரைக்கும் மிகவும் அருமையாக தெளிவாக என்ன செய்ய போறோன்றத வரையறுத்து செய்த ஒரு அமைப்பு. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இது எப்படி போகணும் அப்படின்றதுல எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதை நான் வந்து இணைந்தெழு தமிழ்நாடுகிட்டையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பப்ளிக் ஒப்பீனியன் என்ன இருக்கு, அதாவது மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு, என்ன ஓட்டம் என்னவா இருக்குன்னே யாருக்கும் தெரியல. ஏன்னா பல பேர் எல்லாம் ஒன்று மீடியாவை பார்க்குறோம், இல்லைன்னா வீட்டில் உட்காந்து பேப்பர் படிக்கிறோமே தவிர இந்த ஊர்களுக்கு சென்று மக்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்குன்றதே யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அந்த பப்ளிக் ஒப்பீனியன் ரிசர்ச் பண்ண வேண்டியது என்னை பொறுத்த வரைக்கும் இணைந்தெழு தமிழ்நாடுடைய முக்கியமான ஒரு வேலை. மக்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். அந்த வேலைகளை இணைந்தெழு தமிழ்நாடு இங்கேருந்து எடுத்து செய்யும். அப்புறம் சண்டை இன்னும் முடிஞ்சதில்லை, சண்டை இன்னும் முடியலை, ஒரு பாதி லெவலில் வந்து நிற்குது. கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான். மாரலி, பொலிட்டிக்கலி, பர்சனலி ஒரு வெற்றி, பெரிய வெற்றி. ஆனால் இந்த வெற்றியை வந்து ஒரு அரசியல் வெற்றியாக மட்டும் பார்க்க முடியாது. இது வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க, நாளையிலேருந்து எல்லாம் மாறிடும், அப்படி கிடையாது. இது ஒரு ஃபண்டமெண்டல் பிரச்சனையா இருக்கு. நம்மளுடைய அரசியல்ல ஒரு ஃபண்டமெண்டல் பிரச்சனை கடந்த 30-40 வருஷமாவே மாறி இருக்கு. அதையெல்லாம் மாற்றணும்னா நாமளும் அமைதியாக பொறுமையாக வேலை செய்யணும். ஆனால் அடுத்த இலக்கு வந்து இந்த பாசிச சக்தியை அரியணையிலிருந்து அகற்ற வேண்டும். இன்னைக்கு வந்து ஆல்ரெடி அவங்களை அகற்றியாச்சு. இன்னைக்கு ரெண்டு பக்கமும் கைத்தடியோட தான் மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வராரு. ஒன்று நிதிஷ்குமார், ஒன்று நாயுடு. இந்த ரெண்டு கைத்தடியும் தான் வச்சுக்கிட்டு தான் ஊனிக்கிட்டு தான் வராரு. அதனால அவருக்கு வந்து ஒரு கைத்தடி கொடுத்து அப்படியே அப்படியே பெரிய 56 இன்ச்சுன்னு நகர்ந்தவரை கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் இருக்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனாலுமே கூட இது வந்து முழு வெற்றி அல்ல. இன்னைக்கு சண்டை இன்னும் பாக்கி இருக்கு. அதற்கான வேலைகளை, களப்பணிகளை நாம் செய்ய வேண்டும். அதற்கு அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் சேர்ந்தா கூட அரசியலா இணைய மாட்டோம். இந்த கட்சியில எனக்கு எந்த கட்சியும் பிடிக்கல போது, ஆனா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்றவங்களுக்கு இணைந்தெழு தமிழ்நாடு கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, இது காங்கிரஸ் சேர்ந்த கட்சியா, காங்கிரஸ் சேர்ந்த அமைப்பான, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க முதல்ல இருந்து இல்ல தெளிவா தான். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், தலித் கட்சிகள், இல்லைன்னா விவசாய கட்சிகள், இல்லை இஸ்லாமிய கட்சிகள், இல்லை கிறிஸ்தவ கட்சிகள், யாரு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த இணைந்தெழு தமிழ்நாடு. இதுல ரெண்டாவது, இது இந்தியா மாதிரி இவங்கெல்லாம் வரவே கூடாதுன்னு நிறைய அமைப்புகள் இருக்காங்க. இந்த அரசியல்காரங்க வரவே கூடாது. இந்த அமைப்பு அப்படி இல்லை. எல்லா அரசியலும் வாங்க, நீங்க அரசியல் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்து நீங்க வாட்ஸ்அப் மட்டுமே பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் இணைவோம்ன்றதான் இணைந்தெழு தமிழ்நாடு. அதனால இதுல யாரையுமே ஒதுக்குற விஷயம் கிடையாது. யாரையுமே ஒதுக்கி போங்கன்னு சொல்ல மாட்டோம். எல்லாருமே இணையணும். அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து முன்னோக்கி நகரும் ஒரு
ஒரு இயக்கம். இதுல வந்து எத்தனை பேர் இணையறாங்களோ அதை வைத்துதான் முன்னோட இது ஓட்டம். ரெண்டாவது, என்னுடைய எலெக்ஷன் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா அது ஜனங்களே பார்த்துக்கிட்டாங்க, நான் ஒண்ணுமே பண்ணல. 15 நாள் தான் வந்தேன், அங்க அது அப்படியே போயிருச்சு. நான் பெருசா அதுக்கு எதுவுமே பண்ணல. அதனால என்ன சாதனை நாயகன்லாம் சொல்றாங்க. சாதனையெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ண கிடையாது, ஜனங்க தான் பண்ணாங்க அந்த சாதனையெல்லாம். நான் ஒண்ணுமே பண்ண, நான் போய் இருந்துட்டு வந்தேன். அங்க ஏஜி சிதம்பரம் இருக்காரு, இனாமுல்லா ஹசன் இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த எலெக்ஷனை பார்த்தாங்க. ஆனா தமிழக மக்களுடைய அரசியல் புரிதலை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். என்னதான் நீங்க வந்து மந்திரம் போட்டாலும், என்னதான் நீங்க வந்து டிராமா பண்ணாலும், ஜனங்க வந்து கிளியரா இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு இந்த அரசியல் இதுதான் சண்டை அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. ஆனால் நம்ம அப்படியே இருந்துட முடியாது. எதிர்காலத்துக்கான அரசியலை நாம் கொடுத்தாகணும், அடுத்த ஜெனரேஷனுக்கான அரசியலையும் கொடுத்தாகணும். வெறும் பிஜேபி எதிர்த்துட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னு சொல்லாம அப்படியே போயிடுறது ஒன்றும் முக்கியம் கிடையாது. வர ஜெனரேஷனுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எந்த அரசியல் இருந்தால் நல்லா இருக்கும், நம் பிள்ளைகள் எப்படி இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்ற அரசியலையும் கொடுப்பதற்கான ஒரு படி, ஒரு 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 திங்கிங், ஒரு திங்க் டேங்காக இந்த இணைந்தெழு தமிழ்நாடு மாற வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எண்ணம். ஏன்னா இது வந்து நம்ம சொல்லிட்டு போயிடலாம், நான்லாம் மேடையில் பேசிட்டு போயிடுவேன். நான் டெய்லி உட்காந்து வேலை செய்கிறவங்க அவங்க தான். அதனால இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பாராட்டும் கொடுக்க போறோம். அதனால கண்டிப்பாக அதற்கு நான் டைம் கொடுக்கணும். ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் நான் என்னுடைய தேர்தலையும் நான் சொல்றேன், இங்கேயும் சொல்றேன். அதாவது வந்து நம்ம சமுதாயத்துல வந்து பவர் வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு எப்பவுமே. ஏன்னா அப்படிதான் சமுதாயம் நடக்குது இந்த காலத்துல. ஆனா அந்த பவரை எத்திக்கலா மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் தேவை. பவர் கையில வந்தோன்னா ஆடக்கூடிய ஆட்கள் இருந்தா வேலைக்காக. பவர் கையில வரும்பொழுது அதை எத்திக்கலா எப்படி மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் வரணும் ஆட்சிக்கு, பொறுப்புக்கு. அதற்கு இன்னும் கூட நிறைய இளைஞர்களை மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல கொண்டு வரணும். சமூக அரசியலையும் தாண்டி இந்த தேர்தல் அரசியலுக்கும் கொண்டு வரணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்வது எந்த கட்சியாக இருந்தாலும் நமக்கு ஓகே தான். ஆனா அந்த இடத்தில் அந்த பவரை மேனேஜ் பண்றதுக்கு நல்ல இளைஞர்களை, நல்ல எண்ணம் கொண்டவர்களை உள்ள கொண்டு வரணும். இளைஞர்கள்னா நான் வெறும் ஆண்களை சொல்வது கிடைக்காது, இல்லை, எல்லா விதமான ரெப்ரசன்டேஷனும் அங்கே இருக்கணும். ரெப்ரசன்டேஷனாக இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு விஷயம். அதுதான் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், பாடுபட வேண்டிய விஷயம். இன்னைக்கு வந்து தமிழகத்து மேலே கண்டினியூஸாக ஒரு அட்டாக் நடக்குது. அதை வந்து எப்படியாவது அடக்கணும், எப்படியாவது வந்து இந்த நாட்டுடைய, நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நார்த் இந்தியாவிலாம் கேட்டாங்க, என்னங்க மோடி போய் இவ்வளோ பெரிய வாரமாக இருக்க தமிழ்நாடு மோடி போனாலே அப்படின்ட்டு. நான் சொன்னேன், எங்கள் ஊரில் அப்படிலாம் எதுவுமே இல்லையே. இல்லை, டிவிலெல்லாம் அப்படி காட்டுறாங்கன்னு. அந்த படம் எடுக்கிறது சவுத் இந்தியாவில், காட்டுறது நார்த் இந்தியாவில். ஏன்னா அங்கே வந்து மோடி வந்து தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் இல்லைன்றது அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அங்கே எப்படி பிம்பம் காட்டுறாங்கன்னா, தமிழர்களெல்லாம் போய் அப்படியே ஒரு சரணடைஞ்சிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை அங்கே உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வெறும் படத்தை மட்டுமே நம்பி, வெறும் இந்த டிராமாக்களை மட்டுமே நம்பி ஒரு அரசியல் சித்தாந்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கூட சொல்ல போனால், நான் தான் அந்த பிபிசியில் தமிழில் பேச கூப்பிட்டாங்க, பிபிசி தமிழில். நான் சொன்ன விஷயத்த பார்த்து பிபிசி ஹிந்தியில் கேட்டாங்க, நீங்கள் ஹிந்தி பேசுவீங்களா அப்படின்னு. நீங்கள் எது கொடுத்தாலும் நான் பேசுவேன், நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு. பிபிசி ஹிந்திலையும் அடிச்சு ஒரு இன்டர்வியூ அடிச்சு விட்டேன். அது தமிழை விட நிறைய போயிடுச்சு வியூவர். அங்கே இருக்கானா பயங்கரமா, ஆஹா இது என்ன, இது தமிழ் பயங்கரமா, இது புதுவிதமான இதாக இருக்கே அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இந்த அரசியல்லாம் பேசவே கிடையாது. சனாதனம் நாங்கள் ஒரு வார்த்தையை சொன்னாலே நீங்கள் பதறீங்க. நாங்கள் ரொம்ப வருஷமா இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கோம், இந்த ரொம்ப வருஷமா இதை எடுத்து போராடிட்டு இருக்கோம். அதனால நம்ம போராட்டமே வந்து ஒரு சமத்துவத்துக்கான போராட்டம். எதை எதிர்த்து கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சமத்துவத்துக்கான போராட்டம். இந்த சமத்துவத்தை உருவாக்கி கொடுத்தது அரசியலமைப்பு சட்டம் தான். நான் நேற்று கூட கர்நாடகாவில் பேசும்போது இதை சொன்னேன், அந்த அரசியலமைப்பு சட்டம் இல்லைன்னா எனக்கு இந்த சட்டம் கிடையாது. இதுதான் உண்மை. இந்த சட்டம் எனக்கு வந்து கொடுத்தது யாரு? நீ கொடுத்தியா? நீ கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான் எனக்கு சட்டை கொடுத்துச்சு. நான் அதை காப்பாற்றணுமா வேண்டாமா? அப்போ நான் அதை காப்பாற்றாம போனேன்னா அப்போ நான் என்ன மனுஷன்? இங்கே இருக்கிறவங்கள பாதி பேருக்கு அதுதான் உண்மை. அது உண்மை தெரியல நிறைய பேருக்கு. இந்த சட்டையும் இந்த மரியாதையும் நமக்கு இன்னைக்கு வந்தது அரசியலமைப்பு சட்டத்தால் மட்டுமே. ரொம்ப காலமா அரசியலமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கரையும் கொண்டாடினது தலித்கள் மட்டும்தான். இப்போதான் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இந்தியா முழுக்க கொண்டாடணும். அம்பேத்கரையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் கொண்டாட ஆரம்பிச்சாலே
வேற எதுவுமே உள்ள வர முடியாது. ஏன்னா அதுக்கான அந்த நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதை விட ஒரு சமத்துவமான ஒரு டாக்குமெண்ட்டை யாரும் உருவாக்கி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சண்டையை நாம் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கோம். ஒரு பெருமையான சண்டை கூட. நிறைய பேர் இது ஒரு வரலாறுலேயே சோகமான பீரியடா பார்க்குறாங்க. நான் அப்படி பார்க்கவே இல்லை. வரலாறுலேயே ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பீரியடா பார்க்குறேன். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை, அருமையான ஒரு விஷயத்தை நம்ம பாதுகாக்கிற ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குல்ல. அந்த காலத்தில் சொல்றாங்க, நேரு, காந்தி அவர்கள் எல்லாம் வந்து இவ்வளவு நாள் 11 வருஷம் ஜெயில இருந்தாராம். நேரு முதலாம் பிரதம மந்திரி 11 வருஷம் ஜெயில இருந்தார். அவர்கள் செய்த தியாகத்தினால் நாம இப்படி எல்லாம் வந்தோம் அப்படின்றது நமக்கு சொல்லப்படுற கதைகள். ஆனா இன்னைக்கு நமக்கு அதே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நாம் இரு கரங்களுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு வரலாறுல ஒரு அருமையான இடம், ஒரு அருமையான தருணம். ஆனா தியாகங்கள் இருக்கதான் செய்யும், தியாகங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம் குழந்தைகளுக்கு கொடுத்து செல்வோம். அதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு வேலை. இன்னைக்கு கூட ஒரு தம்பி இந்த ஐஐடியில் வந்து பேசியிருக்காப்பு. என்ன பாலகிருஷ்ணன், ஒரு தம்பி இன்னைக்கு ஐஐடியுடைய அவருக்கு கோல்டு மெடல் வாங்குறாரு ஐஐடியில். அந்த கோல்டு மெடலுக்கு அக்செப்டன்ஸ் ஸ்பீச் கொடுக்குறாரு. தனஞ்சய் பாலகிருஷ்ணன் ஒரு தம்பி. அவர் வந்து அந்த கோல்டு மெடலை வாங்கிட்டு 5 நிமிஷம் பேசிட்டு பாலஸ்தீனை பற்றி பேசுறாரு. இன்னைக்கு பாலஸ்தீனில் நடக்கிற ஜெனசைடை வந்து தடுக்கணும். இப்போதான் காலேஜ் வெளியே வர தம்பி அவர் பேசுறாரு. அப்படின்னா இந்த பப்ளிக் ஃபோரம்ல பேசுற தைரியம் வந்துருச்சு. நம்ம மாணவர்களுக்கும் நம்மளுடைய இளைஞர்களுக்கும் வந்துட்டாலே இந்த மோதி மேஜிக் இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக போகிறது கிடையாது. நான் எழுதியே கொடுக்குறேன். நான் முதல்ல வந்த போதே சொன்னேன், இந்த நாட்டை ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கேஓஸ் இருக்கிற ஒரு நாடு. கேஓஸ்னா அழகான கேஓஸ். இப்போ நீங்கள் ரோட்டில் போங்க, எல்லா வண்டியும் அப்படி இப்படி நடக்கும், ஒரு மாடு ஒன்று போகும், எல்லாம் போகும். ஆனால் எல்லாம் கரெக்டாக போவாங்க, யார் மேலேயும் முட்டிக்க மாட்டாங்க. அந்த திறமை இருக்கக்கூடிய நாடு இது. இதை போய் நீங்க ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தா எப்படி? நான் நார்த் இந்தியால போகும்போது சொல்லுவேன், எங்க நீங்க, நான் கூட சின்ன வயசுல யோசிப்பேன், ஏன் நம்மள ஹிந்தி படிக்க சொல்ல மாட்டாங்க, ஒரு மொழி படிச்சிருக்கலாம் அப்படி யோசிப்பேன் சின்ன வயசுல. மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஏன் நான் ஹிந்தியே படிக்கலன்னு. நம்ம ஆளுங்க அப்பவே தெரிஞ்சுட்டாங்க. நம்ம ஆளுங்களுக்கு அவர் பேசுறது மன் கி பாத் ஒரு விஷயமும் புரியல. ஒருவேளை ஹிந்தி படிச்சிருந்தா அதுல பாதியாவது புரிஞ்சிருக்கும். புரியாம இருக்கிறது நல்லது. என்னைக்கு நீ தமிழ்நாடு தொடவே முடியாது, நீ என்ன டிராமா பண்ணாலும் சொல்ல முடியாது. எனக்கு அப்பதான் புரிஞ்சது லாஜிக், ஏன் வந்து நம்ம தமிழ் ஹிந்தி படிக்கலன்னு. அதனால இந்த மாதிரி ஒரு கொதிநிலையில இருக்கிற, ஒரு அழகான கொதிநிலையில இருக்கிற ஒரு நாட்டை வந்து நீங்க ஆர்டர் படுத்தவே முடியாது, நீங்க ஆர்டர் கொண்டு வரவே முடியாது. அதனால உங்க டிராமா இதெல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல தான் நடக்குமே தவிர அங்கேயே இப்போ மதிக்கல. இங்க பாத்தீங்கன்னா 4 மாசம் முன்னாடிங்க நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, சார் ராமர் கோயிலை கட்டி அவங்க எலெக்ஷன் ஜெயிச்சிருவாங்க சார், ராமர் கோயில் ஒன்று போதும் சார் அந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு. இப்படிதான் நம்பிட்டேன். 3 மாசம் முன்னாடி கூட ராமர் கோயில் கட்டினத்துலேயே தோத்துட்டாங்க. அதனாலதான் இந்த ஃபைசாபாதோட எம்பியை சீட்லேயே உட்கார வச்சிருக்கோம். ராகுல் காந்தி பக்கத்துலேயே உட்கார வச்சிருக்கோம். ஏன் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கோம்னா, இவங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. அந்த பக்கத்துல இருந்து எதுக்கு எடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் கத்துறது. நாங்க அவர் ஜெய் ஸ்ரீராம் கத்தும் போது நம்ம அவதேஷ் பிரசாத் அந்த ஃபைசாபாத் எம்பி எழுந்து, வணக்கம் நான் தான். அப்ப நாங்க சொல்றது பாருங்க, அயோத்தியாவே இங்க இருக்குது பாருங்க. அதுல இப்ப கட்டத்தை விட்டுட்டாங்க, அதை ஜெய்ஸ்ரீராம் சொல்றது விட்டாங்க. ஏன்னா அது ஒரு பொது தொகுதி, அதுல ஒரு தலித் நின்று ஜெயிச்சிருக்காரு அந்த ஃபைசாபாத்ல. அப்போ யூபிக்குள்ளே இவங்க இவ்வளவு டஃப் கொடுக்கும்போது இவங்க தமிழ்நாடெல்லாம் இவங்க டக்கர் பெல்ட் அடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வாய்ப்பு வந்தபடியெல்லாம் புழுவுனாங்க. 24% ஓட்டு இருக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு அடிச்சு போட்ட எதையாவது அடிச்சு விட்டு இதெல்லாம் ஒரு காமெடியாக தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அரசியல்ல ஒரு மீன் கண்டென்ட் கொடுக்கறதுக்கான டெய்லி ஸ்டேட்மெண்ட் வந்து பாஜக தலைவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம பசங்களுக்கும் இந்த மீன் கண்டென்ட் போடுறதுல ஒரு கண்டென்ட் தேவையில்லை, அதை அவர் கொடுத்துட்டே இருக்காரு. டெய்லி அதை என்ஜாய் பண்ணுவோம் நம்ம. ஒன்றும் அவங்க ரெண்டாவது வந்து இந்த இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பார்க்குறேன். நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனோன்னு எனக்கு தோணுன ஒரு விஷயம், ரொம்ப பெரிய இடமா இருந்தது.
ரொம்ப பெரிய இடமா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா மோடி அமித்ஷாவும் ரொம்ப சின்ன ஆளுங்களா தெரிஞ்சாங்க அங்க ரொம்ப பெரிய சைஸாவே இல்லை, ரொம்ப சின்னதா தான் இருந்தாங்க. நான் அதை கூட நினைச்சேன் பெரிய பஜான்பாவா இருப்பானு, இவ்வளவுதான் இருக்காங்க. ஆனா மூச்சு மட்டும் உருன்னு இருக்காங்க. இன்னும் கோவம் தெரியல, அந்த பக்கத்துல இருந்து பயங்கர கோவமாவே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால 3 பேர் உட்கார்ற சீட் அது. அதனால பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, நிதின் கட்கரியோ இல்ல ராஜ்நாத் சிங்கோ உட்காருவாங்க. அவங்களும் இவர் மாதிரியே மூஞ்சி வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நிதின் கட்கரி அங்க வந்தாரு இது பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு. ஒரே கரவழி, எல்லாருமே பார்லிமெண்ட்டே எல்லாம் கரவழி இருக்கிறாங்க அவருக்கு. அதை பார்த்து அங்க அந்த 2 முகம் பயங்கர காண்டாவது. உள்ளே ஏகப்பட்ட டைனமிக்ஸ் ஓடிட்டு இருக்கு. அது எவ்வளவு நேரம் அது இருக்குன்னு தெரியல. அதனால அந்த மாதிரியான சில காமெடி விஷயங்கள்லாம் இப்ப பார்லிமெண்ட்ல நடக்குது. அப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி எப்பவுமே எப்படின்னா, இந்த ஜனாதிபதியோட உரைக்கு அவங்க வந்து ஒரு தேங்க்ஸ் கொடுப்பாங்க. அது அந்த தேங்க்ஸ் பல சர்ச்சைகள் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் பிரதமர் வந்து பதில் கொடுப்பார். எப்பவுமே அந்த பதில வந்து அவர் வந்து பயங்கரமா ஒரு மயான சைலன்ஸ்ல இந்தியாவுக்கே ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. இப்படி திரும்பார், ஊனவர், ஆனவர், இப்படிதான் எங்களுக்கு கேட்டு பார்த்து பழக்கம். கரெக்டா இந்த ஸ்பீச் கொடுக்கும்போது நாங்க மணிப்பூருடைய எம்பி பேசணும்டா, அவரை பேச விடுங்கன்னு சொன்னோம். விட முடியாதுன்ட்டாங்க. உடனே நாங்க இப்ப நாங்க தான் 200 பேர் இருக்கோம்லங்க, நாங்க வந்து மணிப்பூர் எம்பி பேச விடுங்கன்னு கரகோடி எழுப்ப ஆரம்பிச்சோம். ஆனா அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு பிரதம மந்திரி. ஐ திங்க் 2 ஹவர் நினைக்கிறேன் பேசினாரு. 2 ஹவர் நாங்களும் விடல, கரவழி எழுப்பிக்கிட்டே இருந்தோம். நடுவுல பல இடங்கள்ல அவர் வந்து தடுமாறி நின்று ஒரு இடத்துல வந்து தண்ணி எடுத்து எங்களுக்கு கொடுத்தாரு. அதையும் குடிச்சிட்டு மறுபடியும் கத்துனாங்க. அந்த கரவழியில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது ஹிந்தியில மட்டும் இல்ல, தமிழ்லயும் ஒழிச்சுது. நீங்க கேளுங்க, யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க. காப்பாத்து காப்பாத்து ஜனநாயகத்தை காப்பாத்துன்னு அங்க வந்து பயங்கரமா ஒழிச்சுது. மராட்டியில ஒழிச்சுது. அப்புறம் மணிப்பூர் அவங்க கேட்டாங்க, ஏயா எங்களுக்கு தானே நீங்க எழுப்புறீங்க, மணிப்பூர்ல கரவழி எழுப்புங்க. நாங்க மணிப்பூரி கத்து கொடுத்து அங்கேயே மணிப்பூரி எல்லாம் கத்துக்கிட்டு அந்த கரவழியை மணிப்பூரிலேயே எழுப்புறோம். அந்த மாதிரி இன்னைக்கு பார்லிமெண்ட் வந்து ஒரு நல்ல பார்லிமெண்ட் எல்லாம் விட்டுறாதீங்க, இப்போ வரும்போது நல்லா பாருங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி டிட்பிட்ஸ்லாம் நடக்குது. அதனால இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் அங்க உட்கார்ந்துருக்கு. அவர்களுக்கு இதெல்லாம் பழக்கமும் கிடையாது, அந்த தன்மையும் கிடையாது. அண்ணன் சொன்னாங்க, அவங்க வந்து பிராங்கோ அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து மாறிட்டாங்கன்னு நினைச்சா நீங்க அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நான் சொல்றேன், அவங்களுக்கு மாறவே தெரியாது, அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. உண்மை அதுதான். அவங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது, சிரிப்புனா என்னன்னு தெரியாது, பாசம்னா என்னன்னு தெரியாது, அன்புனா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆட்கள் தான். அதனால நீங்க பாத்தீங்கன்னா மோடியும் சரி, இங்க இருக்க மாநில தலைவரையும் சரி, சிரிச்சு பார்த்துருக்கீங்க இன்னைக்காவது இருப்பாங்க. அந்த முகத்தை பாருங்க, என்னைக்காவது ஒரு சிரிப்பு இருந்தா அதை நம்ம ஏத்துக்கலாம். அது அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ள ஆட்கள் வந்து நீங்க வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த அரகன்ஸ் தான், அந்த அராஜகம் தான் அவர்களுடைய கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு வழிவகுக்கும் என்பதும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால அவங்க எவ்வளவு அராஜகமா நடந்துக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமா மக்கள் அவர்களை தூக்கி அடிப்பார்கள் என்பது ஒரு நிஜம். அது நடக்கும், ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. வரப்போற தேர்தல்களில் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா கண்டிப்பாக நாம் கைப்பற்றுவோம். அதுவும் இல்லாம எங்களுடைய தலைவர் வந்து சேலஞ்ச் வச்சுட்டாரு, குஜராத்ல நாங்க உள்ள வந்து உங்களை தோக்கடிக்கிறோம்னு. அதுக்காக தயாரியும் நாங்க பண்ண வேண்டியது இருக்கு. குஜராத்ல போய் அவர்களுடைய முதுகெலும்பை மூர்த்தி விட்டால் அதுக்கப்புறம் அவங்க அவ்வளவுதான், அவங்க ஐசியூல அட்மிட் பண்ணிடுங்க அவங்கள. அதனால இவர்களை எதிர்ப்பது சோகத்தால் அல்ல, கோபத்தால் அல்ல. இப்ப நம்ம பண்றோம்ல, சந்தோஷத்தால், கொண்டாட்டத்தினால் மட்டுமே இவர்களை அடிக்கணும். அதை மட்டும்தான் எங்களால் ஏற்றுக்க முடியாது. அதனால யாருமே சோகமும் கோபமும் பட வேண்டாம். குறிப்பாக என்னுடைய இஸ்லாமிய சமுதாய நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன், கோபமே படாதுங்க. உங்களுக்கு இத்தனை 5-10 வருஷமா எவ்வளவு தன்மையை நீங்க காட்ட முடியும் இந்த நாட்டிற்கு நீங்க உணர்த்திட்டீங்க. உங்களுடைய தன்மையும் உங்களுடைய பக்தியும் உங்களுடைய ஒரு தெளிவும் இந்த நாட்டிற்கு ரொம்ப அருமையாக விளங்கிவிட்டது. பாதி ஜெயிச்சாச்சு, பாதியில முக்காவாசி ஜெயிச்சாச்சு, இன்னும் கால்வாசி தான். அதை கண்டிப்பாக சேர்ந்தே கடப்போம். இந்தியர்களாக, தமிழர்களாக, மனிதர்களாக நாம் இணைந்தெழுவோம். கண்டிப்பாக
இது ஒரு நமக்கு வரலாற்றில் ஒரு அருமையான வாய்ப்பு. இதை கண்டிப்பாக நாம் செய்வோம் என்ற இதை கூறி மறுபடியும் ஃபோக்கஸை நான் கொண்டு வரேன். என்ன பேசுகிறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன செய்ய போகிறது முக்கியம். அதில் வந்து 10% நம்ம செஞ்சால் கூட அந்த வேலை செய்யணும், ஏதாவது ஒன்று நடக்கணும். நம்ம அதில் தோக்கட்டும், அது நம்ம செய்கிறத வந்து வேஸ்ட்டாக போட்டோம். ஆனால் எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு உருவாக்கணும். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், மெயின் ஸ்ட்ரீம் அரசியலை பார்த்து ஓட வேண்டாம். சரி, நம்மெல்லாம் வந்து நமக்கு அதை போக இஷ்டம் இல்லை அப்படின்னு ஒன்று விட்டுருவோம். ஆனால் அதை போக நினைப்பவர்களை நாம் என்கரேஜ் பண்ணுவோம். போங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியாக நீங்கள் இருங்க அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை நம்ம கொடுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, போகவே போகாதீங்க அந்த பக்கம்னு சொல்லியே வளர்த்துட்டோம் எல்லாரையுமே. அதனாலே அந்த இடத்துல ஒரு கேப் ஆகி போச்சு. அதனால் இந்த காலத்து இளைஞர்களை யாராவது வர நினைக்கிறாங்கன்னா, போக நினைக்கிறாங்கன்னா, அவர்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஆட்களோட வேலை என்னென்னா, அவங்களெல்லாம் கூட்டிக்கிறது தான். அவங்களுக்கு வந்து ஒரு லேட்ச் இல்லாமல் இருக்கும். நாங்கள் இருக்கோம், நாங்கள் ஒரு அருமையான அவங்களுக்கு ஒரு வழி நாங்கள் பண்ணித்தரோம். அதனால் நீங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸ் நீங்கள் உள்ளே அனுப்புங்க, எல்லா கட்சிகளையும் அனுப்புங்க, இந்த கட்சியில் மட்டுமே எல்லா கட்சிகளையும் அனுப்புங்க. அவர்களால் மட்டும்தான் எதிர்காலத்துக்கான அரசியலை கொடுக்க முடியும். இந்த எல்லா வேலையையும் இணைந்தெழு தமிழ்நாட்டில் எல்லா தரப்பினரும் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸாக நாம் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி இவ்வளோ பேர் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நிறைய நேரம் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.